இவங்க ருசி கொடுத்தா அவன் எப்படி வெளியே அவன் விட்டு இவங்களை விட்டுட்டு வருவானா? நான் என்ன இதுன்ற பாருங்கம்மா, நீங்க ஒரு விஷயம் யோசிக்கணும். உங்களுக்கு பெருக்கிறது காதல் கிடையாது, அதுக்கு பேரு காமம். அவரு நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், மறுவாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 32 நடக்குதுங்க. வயசுல உங்களுக்கு இது தேவையா? தேவையா? சின்ன வயசு பையனோட இதெல்லாம் நிலைக்குமா? இப்ப ஒருத்தர் கூட கிடையாது. நான் 3வது, எங்க பையன் 4வது. அவங்க காலில் நான் விழுந்து கெஞ்சனா அது கூட இருக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு புருஷன் இல்லையா? இருக்கிறாங்க, புருஷன் இருக்கிறாங்க. பிள்ளை பெத்து கொடுக்குறேன், நான் பிள்ளை பெத்து கொடுக்குறேன், அவனை ஏமாத்தி வச்சுங்கிறேன். அருமளதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் செய்யப்பட்ட வீடியோ இல்ல நண்பர்களே. வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. பீஜமுடு டான் 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 டான். ரகளைகள் ஆரம்பம். பேர் என்னம்மா? என் பேர் சரோஜாம்மா. என் பையன் எனக்கு மீட்டு கொடுக்கணும்மா. எனக்கு என்ன ஆச்சுமா? எங்க இருக்கா உங்க பையன்? என் பையன் என்கிட்ட இல்ல. அந்த பொம்பளை கூட்டின்னு போய் அவ கல்யாணம் ஆனல, அந்த ஜமனான்ற பொம்பளை. அவ அங்க யாரு? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். வீட்டுக்காரு 2 பொண்ணு ஒரு பையன் இருக்குதுன்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க. அம்மாக்கா? அந்த அம்மாவுக்கு பையன் அவங்களா கூட போயின்னு வந்துனுக்குறான் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் வந்து சொல்றாங்க, உன் பையன் வந்து எத்தனை வயசு இருக்கும் அந்த அம்மாக்கு? எல்லாம் 45 வயசுன்னு சொன்னாங்க. அவங்களே பொண்ணு கல்யாணம் ஆகிருக்குதுங்க அவங்க பொண்ணுக்கே. என்னடா சொல்ற? உங்க பையனுக்கு என்னமா வயசு? எங்க பையன் எங்க வீட்டுக்காரர் சாகும்போது 19 வயசு. இப்ப 7 வருஷம் ஆயிடுச்சு அவர் செத்து. 26 வயசு ஆகுதுங்க. ஒரு பையன் வளர்க்குறேங்க, அந்த குட்டியோட தானே வளரணும், ஒரு பொண்ணு ஆசைப்படுவோம். ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துள்ள கூட இருப்பான்னு நம்ம ஆசைப்படுவோம். எனக்கு ரொம்ப வேதனையாகி போச்சு மேடம். இல்லையா எனக்கு மீட்டு கொடுங்க. அவன்கிட்ட காலில் கூட வீந்தா என் பிள்ளைய விட்டுடு, அவனுக்கு வாழ வேண்டிய. அவங்க காலில் விழுந்தீங்களா? காலில் விழு குமாரு, காலில் விழு. அவங்க காலில் நான் விழுந்து கெஞ்சனா அது கூட இருக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு புருஷன் இல்லையா? இருக்கிறாங்க, புருஷன் இருக்கிறாங்க. புருஷனை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி 2 பேரு முன்ன வச்சிருந்தாங்க. அந்த 2 பேரையா? சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். இப்ப புள்ளைட்ட சொல்லி பாத்தீங்களா? சொன்னனே, இல்லம்மா நான் கொஞ்ச நாள் பொத்து வந்துடுறேன். எப்ப கொஞ்ச நாள் பொத்து வர்றது? அப்படியே சொல்றேன். அப்படியே சொன்னா கொஞ்ச நாள் பொத்து வந்துடுறோமா? வரமாட்டான் சேட்டு, வரமாட்டான். அது தப்புன்னு எடுத்து சொன்னீங்களா நீங்க? தப்புடா, நம்ம கேவலமா பேசுறாங்க. பங்காளிங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியோட இருக்கிறாங்க. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. எனக்கு எப்படி மேடம் ஒரு பிள்ளைய தத்து இப்படி கொடுத்துட்டு நான் கண்ணீர் வச்சுக்கின்னு இருக்கட்டா? ஒரு தாய் சொல்லு, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்ல. காலமெல்லாம் இப்படியே கண்ணீர் வச்சு சாவட்டா? சரி, அதுதான் உங்க தலைவி நான் மாத்த முடியுமா? அந்த அம்மாக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது, புள்ள பிறந்தது வந்து என்கிட்ட சொல்றேன். பேரம்பேத்தியில எடுத்துட்டாங்க. என்ன எழவி அது? புள்ள பிறந்துக்குது. அந்த புள்ள பிறந்துக்கிறவங்களுக்கு கொண்டாந்து என்ன வீட்டுல சேர்த்துங்க, நானு பைய திருப்பி போட்டு குழந்தை பெத்துக்கிறேன் அப்படின்னு இந்த பொம்பளைக்கு பிறக்குமா? இது ஒரு நல்ல கேள்வி. இருக்குமா? எப்படிமா நம்புறது? அவனுக்கும் அப்படிதான் சொல்லி நான் புள்ள பெத்து கொடுக்குறேன், நான் புள்ள பெத்து கொடுக்குறேன்னு அவனை ஏமாத்தி வச்சுங்கிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். எவ்வளவு வேதனைப்பட்டுங்கிறேன் தெரியுமா? அந்த 3 வருஷமா நான் கொண்டு 3 வருஷமா கண்ணுல காட்டாத மெட்ராஸ்ல வந்து எடுத்தாந்து வச்சுக்கினா அவனை குடம்பு நட்டிங்கிறான் அந்த பொம்பளை. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? 3 வருஷமா அவங்களோட 3 வருஷமா என் கண்ணுல காட்டல மேடம். அந்த பிள்ளைய பத்தி எப்படி எல்லாம் ஆசைப்பட்டிருப்பேன் நான் வளர்க்கத்து. உங்க பையனை எப்ப பாத்தீங்க கடைசியா? நான் ஒரு வாட்டி வருவான், அந்த ரோட்ல போவாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. அவங்க அம்மா எப்படி சேர்த்துக்கிறாங்கன்னு தெரியல. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. இப்ப ஒருத்தர் கூட கிடையாது. நான் 3வது, எங்க பையன் 4வது. இங்க இவ்வளவு விளையாண்டு போய் எங்கேயும் ஒரு அர்த்த புட்ட பொம்பளை கூட இருக்கிறான். பெத்த தாய்க்கு எப்படி துடிக்கும்? சரி, உங்க பையன் இதுல உறுதியா இருக்கானா? யாருன்னா அடிச்சு போட்டா நாளைக்கு யாருக்கு பாதிக்கும் சொல்லுங்க மேடம்? எனக்கு தானே பாதிக்கும், பெத்தவளுக்கு தான் பாதிக்கும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இளவரசன் அடிச்சு போட்டாங்க, யாருக்கு பாதிக்குது? அவங்க தாய் தாக்கூட தான் பாதிக்குது. அந்த மாதிரி நான் துடிக்கிறேன் மேடம். ஒன்னும் எங்க பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருங்க மேடம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? இவ கொஞ்ச நாளைக்கு தான் வாழ்ந்து என் பிள்ளைய விட்டுட்டு போயிடுவா. ஆனா என் பிள்ளை பைத்தியக்காரனா அலைவான். பையன் சொல்றான், என்ன பெத்து வளர்த்துட்டு நீ என்ன? எப்படி மேடம், எப்படிமா பெத்து வளர்க்கறதுலாம் கூட ஒரு கேள்வி. எப்படி பெத்து வளர்த்துட்ட? இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிரண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். சின்ன வயசு பொம்பளை அறுத்துட்டு இருந்தா கூட குழந்தைக்கு அதுக்கு மறுவாய் கொடுத்து கொண்டாந்தா கூட நான் சேர்த்திருப்பேன் மேடம். நானு நீ சொல்ற நியாயம் எல்லாம் சரியாதான் இருக்கு. அவன் அடிக்கிற, நீ என்ன அடிக்கிற? அப்ப உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? மோசமானது கொண்டாந்து சேர்த்தா எப்படி மேடம் நான் சேர்த்துக்கிறது சொல்லுங்க? இந்த மாதிரி
ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். நான் சூடான மோகினி கை தீண்டாத மாங்கனி. உங்க பேர் என்னமா? பேர் ஜெமினா. ஜமுனா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க மேடம் ஏற்கனவே. எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் தான் மேடம் இருந்தேன். 10 வருஷம் தான் இருந்தீங்க. இருந்தேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் சண்டை வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போயிட்டப்போ நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். எவ்வளவு வருஷம் ஆச்சு பிரிஞ்சு? 10 வருஷம் ஆகுது. அப்ப 20 வருஷம் ஆச்சு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. 20 வருஷம். உங்களுக்கு பசங்க இருக்கா? பசங்க இருக்காங்க, ஆனா நான் பாக்கலங்க மேடம். எத்தனை பசங்க? 2 பசங்க இருக்காங்க. என்ன பொம்பளை பசங்களா ஆம்பளை பசங்களா? ஒரு பொம்பளை பொண்ணு, ஒரு ஆம்பளை பையன் மேடம். பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? தெரியாதுங்க மேடம். எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க மேடம். இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. என்னடா தெரியாது? உங்க பொண்ணு எங்க இருக்கா, கல்யாணம் பண்ணியாச்சான்னு கூட உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க மேடம். உங்க பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? கல்யாணம் வந்து ஒரு வருஷத்துலயே அப்ப 20 வயசு இருக்கும் உங்க பொண்ணுக்கு. நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டை? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. எப்படி பழக்கம் அந்த பையனோட? வேலைக்கு போனோங்க மேடம். நாங்க எங்க? ராணிப்பேட்டைக்கு போய் இந்த வேலைக்கு போன அப்போ 2 பேருக்கு பயக்க ஆயிடுச்சு. என்னம்மா நீ வெத்தலை பார்க்க போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? அவரு நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், மறு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 32 நடக்குதுங்க மேடம். நீ இவ்வளவு எமோஷனலா டென்ஷனா டெம்டேஷன் ஆகி வைப்ரேஷனோட பிடிக்க வந்தியே, இந்த இடுப்பு யூத் இல்லடா, பழைய டெலிபோன் பூத். 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. எப்படி 32? 15 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டேன். 15 வயசுல கல்யாணம் ஆகி 32 சொன்னாங்க எங்க அம்மா. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. என்னால தெரியாதுங்க. 15 வயசுல கல்யாணம் ஆச்சு. 20 வருஷம் ஆச்சு நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி. அப்பவே ஆச்சு உங்களுக்கு. பாருங்கம்மா, நீங்க ஒரு விஷயம் யோசிக்கணும். உங்களுக்கு பெருக்கிறது காதல் கிடையாது, அதுக்கு பேரு காமம். நீ யார்? நீ ஒரு காம கொடூரன். அஞ்சரைக்குள்ள வண்டி என்கிட்டயே செக்ஸ் புத்தகம் கேட்டவனா நீ? இவ்வளவு சின்ன வயசு பையனை நீங்க கூட வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு தான் இவ்வளவு வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு சின்ன வயசு பையனை கூட வச்சுட்டு இருக்கிறது நியாயமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. 15 வயசு சின்னவர் உங்களை விட. நீங்க சொன்னீங்கன்னா அவன் எப்படி உங்கள்ட்ட வருவான்? நானா சொல்லிட்டேன். இப்ப அந்த அம்மா எவ்வளவு வேதனைப்படுறது. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை நீங்க சேர்த்துக்காதீங்க. சேர்க்கலைங்க மேடம். சேர்த்துக்க கூடாது. இவங்க பசங்க அப்படிதான் செய்வாங்க. நீ சேர்த்துக்கலாமா? நீ ஏன் கூட்டிட்டு ஓடுற? அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. நீயே சொல்ற பை தீனி போட்டு புள்ள பெத்து கொடுக்குறேன்னு சொல்ற. உன்னால சொன்னதே முடியுமா? அவங்க தான் சொன்னாங்க. இல்ல நான் சொல்லல. நீ உன்னால முடியுமா? சொல்லுங்க மேடம், நீங்க உங்களால முடியுமா? சொல்ற பரதேசி, கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வச்சுன சொல்றா. எனக்கு பேர பேத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குதா உங்களுக்கு? திருப்பி போட்டு பெத்து கொடுக்குறேன்ற நான். தேவையா உங்களுக்கு? அது என்ன இதுக்கு இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? ஏன்றா வயசுல உங்களுக்கு இது தேவையா? சின்ன வயசு பையனோட இதெல்லாம் நிலைக்குமா? என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்க, அவசரமா பேசுறான். இல்ல இவங்க அனுப்பல. இவங்க அனுப்பலங்க மேடம். இவங்க ருசி கொடுத்தா அவன் எப்படி வெளிய அவன் இவங்களை விட்டுட்டு வருவானா? நான் என்ன இதுன்றேன். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி அவனை வர வச்சுக்கிறாங்க. நான் என்ன போன் பண்ணி வர? என்ன உனக்கு இந்த வயசுல காதல் உங்களுக்கு? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். எனக்கு எவ்வளவு மனம் துடிக்கும். இப்படியெல்லாம் இல்லைங்க மேடம். எனக்கு எவ்வளவு மனம் துடிக்கும். எனக்கு போயிட்டோன்னு அவங்க விருப்பப்படி நடக்கட்டும் தான் எனக்கு ஆசை. வெரி குட். ஆனா எனக்கு புரியல மேடம். என் பையனை கையில மீட்டு கொடுத்துருங்க மேடம். நான் எதுவுமே உயிர் வாழ்றது என் பையனால. அந்த அம்மா தான் சொல்றாங்களே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. உங்க பையன் தான் தகராறு பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. சார், மனசு உடைஞ்சிராதீங்க. அதான் அவங்க சொல்றாங்களே எனக்கு தேவையில்லை சொல்றாங்களே. அவங்க பிடிச்சு வச்சுக்கலையே. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் உங்க பையன் என்ன சொல்றான் தெரியுமா? இவன் என்ன சொல்றான்? கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடுமா, கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடுமா. நான் என்ன செய்ய முடியும்? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நான் இன்னைக்கு கூட விடு கொடுத்துறேன். இட்டுன்னு போட்டேன் நான் உங்க பையனை. நான் வேணான்னு சொல்ல. அப்புறம் என்னமா வேணும் உனக்கு? என் பையன் எனக்கு வேணுமா? அப்படி இல்லடே. நாங்க வேணான்னு சொல்ல. அதான் கூட்டிட்டு போங்க சொல்றாங்க. சரி, என் பையன் வரட்டும் என் கூட. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.